சேலத்தில் இருக்கிறான். நேற்று நடந்த ஒரு சம்பவம். எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லை, லெட்டின் போனால் ரத்தமாக போகுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க. சூப்பரான ஹாஸ்பிட்டல். ஏற்கனவே அங்கே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான். அருமையான ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே பிச்சை வாங்கும் அந்த மாதிரி இது. அங்கே டாக்டருங்களே ரொம்ப டாப் டாக்டர் தான் இருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு அருமையான இடம் செலக்ட் பண்ணி போயிருக்கிறாங்க. அங்கே போனது ரிப்போர்ட் வாங்கினது தான் டாக்டர் என்ன சொன்னாராம், டெட் பாடி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாராம். எப்படி வார்த்தை பாருங்க, அது எப்படி ஒரு இது சொல்லிக்கிறார் பாருங்க. அதாவது சேலத்தில் இல்லாத டாக்டரா அங்கேயே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்ல, சேலத்துலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அருமையான இடம்லாம் நல்லா பார்க்குறாங்க இதுக்கு அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் டாப் ஒன்று ஜிப்மர், அது வேறு விஷயம். எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னா, ஹெல்த்து உடல் அவங்க பொண்டாட்டி அழுதான், என் பூவை போட்டு காப்பாற்றுங்க அப்படிங்குதான். அதாவது அவங்க எனக்கு அந்த சொத்து வாங்கி கொடு, இந்த சேலை வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்புறப்பட்டது. அதுக்கு அடுத்து அது எல்லாத்த விட மிஞ்சிட்டு பூவம் போட்டு என்னை காப்பாற்றுங்கன்றதான். அப்படின்னா இந்த உறவுக்கார லேடி ஒன்று, இது வேறு ஒரு லேடி ஒன்று. இது நடந்த சம்பவம் தான். ரொம்ப சீரியஸான ஒரு இருந்தார். அவங்க வீட்டுக்காரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுக்குமா அப்படின்னு சொன்னேன். எத்தனை லட்சம் செலவான நம்ம சொத்தில் பாதி வித்தறிஞ்ச வீட்டுக்காரை காப்பாற்றுங்க, பூவை போட்டு காப்பாற்றிக்கணும்னா நீ அவர் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னேன் நான். அதே மாதிரி காப்பாற்றிடுச்சு. நேற்று இன்னொன்று நடந்த ஒரு சம்பவம். என்னோடய கிளாஸ்மேட் லேடி ஒன்று இறந்துருச்சு. நான் போய் இந்த டெத்துக்கு கூட சின்ன வயசுல ஆம்பளைங்குள்ள 60 வயசுல இருக்கிறாங்க. ஆனால் பொம்பளைங்க 80-90 வயசு நல்லா இருக்கிறாங்க, ஒன்றுமே ஆகிறதில்ல. ஆனால் இறந்துச்சு. உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கணும் மெயினாக. அதை கவனிக்கல அப்படின்னா நாம் அதை அலட்சியப்படுத்தினா அது நம்ம எப்பயுமே லைஃப் லாங் கூட இருக்கிறது உங்கள் உயிர் மட்டும்தான். அந்த உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாத்தனா உயிர் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் களி வாங்குறதுக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அயரன் பண்ணுறதுக்கு துணி நடந்து போயிட்டுருக்கிறேன். உடல் உறுப்புகளை நான் பார்த்துக்கிறேன் நான். அதனால் தயவு செஞ்சு உடல் உள் உறுப்புகளை பார்த்துக்குங்க. நன்றி. பேர பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற வரைக்குமா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஊக்குவிக்கிறதுக்காக. அட்லீஸ்ட் மகளுங்க கல்யாணம் பண்ணுற வரைக்குமா அது உயிரோடு இருக்கணும் இல்லையா? ஆனால் பாருங்கள், காலில் பாருங்கள், செருப்பு இல்லாமல் தான் நடந்துட்டு வந்துட்டுக்கிறேன். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் களியை சாப்பிட்டுக்கிட்டு உடலை பாதுகாக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது.